சொல்லு சொல்லு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, சும்மா கிட்ட வந்துடுமா அவங்க பேச தெரியுமா? சிலுவில் அறிஞ்சு ஒன்றும் பண்ண மாட்டோம். சும்மா சும்மா இங்கே இங்கே ஒன்றும் இல்லை, அது எங்கிட்ட தான் இருக்கும். நாங்கள் தான் வச்சுக்கோ பொண்ணு மாதிரி நீங்களாம் இப்போ உயிரோட இருக்காரா செத்து போயிட்டு இருக்கிறாரா? அவ்வளோதான். நீ என்ன சொல்ற? இப்போ நீங்க உயிரோட சொல்லிட்டீங்களே உங்க வாயில, ஆண்டு என்ன சொன்னா ஏசப்பாவால யாரா இருந்தாலும் வாயில உயிரோட இருக்கிறாருன்னு நம்ம அறிக்கை விடுறோமோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை ஓகேவா? அந்த ரட்சிப்பு நாங்க சொன்னாலும் சொன்னாலும் உங்க வாயில நீங்க அறிக்கை பண்ணீங்க இருக்கிறார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோட உயிரோட இருக்கிற சொன்ன பையா, இதுதான் பால் வாங்குவா. பணத்தை நிறைய கொடுங்க, வீட்டு வாசல இருக்குது, இதெல்லாம் கேட்கல. உங்க மனசுல வாயில அறிக்கை விட்டீங்க உயிரோட இருக்கிறாரு. நானா சொன்னா எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு இருந்தார், எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்லி நான் ஊழியம் செஞ்சு வரேன். தானே சொன்னீங்க. இதுதான் தேவை நிறைய இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசை நான் நிறைவேறணும்னா அவர்கிட்ட சொல்லணும். இப்போ இந்த செவத்துக்கிட்ட சொன்னா உங்க காரியம் நடக்குமா? அவர்கிட்ட சொன்னா நடக்குமா? ஏன் என்னத்துக்கு? உயிரோடு இருக்கிறாரு. இது இதுதான் ஓகேவா? செவத்துக்கிட்ட போய் கேட்டா எதுவும் தெரியாது, கொடுக்காரு. உயிரோட இருக்கிற இயேசப்பாட கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதனால அவர்கிட்ட போங்க, எங்கே போனாலும் அவருடைய அவருக்கு சொல்லுங்க, இயேசப்பா இந்த மாதிரி நான் போராண்டவரை என் பிள்ளைக்காக, எங்கள் அம்மாக்காக, என் அண்ணனுக்காக, எங்கள் அப்பா அம்மாக்காக, என் தம்பிக்காக, என் அண்ணனுக்காக, இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க ஓகேவா? ஆண்டவர் கிருபையாக நடத்துவார். எல்லாத்துக்கும் மேலே வாரம் வாரம் ஐயா சபைக்கு போங்க. இப்போ அதாவது சபை கூடு வருது ஒரு இடத்துல எல்லாம். இப்போ எல்லாம் நம்ம பெரிய கோயிலெலாம் போகிறோம் இல்லையா? இல்லைன்னா போனோம் எந்தெந்த ஊர்லேருந்து போயிட்டு எந்தெந்த கோயிலுக்காக போயிட்டு அங்கே போயிட்டு போனோம் ஆராதனை இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு சபை. நீங்க போங்க, நீங்களும் போன மாதிரி தான் இருக்கீங்க. போங்க ஏசப்பாக்கு, நீங்களும் போனோமா சரியா? ஏசப்பாக்கு எல்லாருமே போனீங்கன்னா போங்க, கண்டிப்பாக நீங்கள் போங்க. ஆண்டு உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார். நிறைய ஆசை இருக்குது நீங்கள் ஆண்டு வெளிப்பாடு, நிறைய உங்கள் தேவையெல்லாம் இருக்குது. இந்த தேவையெல்லாம் நிறைவேறணும்னா நீங்கள் அவர் ஆலயத்துக்கு போட்டு சொல்லுங்கள், நிச்சயமாக ஓகேவா?